ஸ்ரீ குருபியோ நமக. குருவே சரணம். வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தாராபலன் என்கின்ற இன்றைய நட்சத்திர பலன். எதுக்காக இதை நம்ம பார்க்குறோம்னா, நாம் பிறந்த ஜென்ம நட்சத்திரமே நம்ம இயக்குவதா ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்றாங்க. அது பிரகாரம் பார்த்தீங்கன்னா, இன்றைய நாள் இயங்குகிற நட்சத்திரமோ நம்மளோட ஜென்ம நட்சத்திரத்துக்கு எத்தனாவது நட்சத்திரமா வருது, அப்படி வந்தா நம்மளுக்கு அந்த நட்சத்திரம் என்ன பலன் நம்மளுக்கு தரும், இல்லை என்ன மாதிரி நம்ம செயல்படுவோம். கோபமா இருப்போமா, இல்லை சாந்தமா இருப்போமா, இல்லை பிசல்தனமா செயல்படுவோமா, அது மாதிரி சுப காரியங்கள் செய்யலாமா, இல்லை இது சுப நட்சத்திரமா அசுப நட்சத்திரமா, சுப காரியங்கள் செய்யலாமா, இல்லை சுப காரியங்கள் செய்யக்கூடாதா, இதெல்லாம் நம்ம முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு எதை செய்யணுமோ அப்போ பார்த்து செய்யணும். அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த நட்சத்திர பலன் பார்த்தீங்கன்னா, பரவார ஆண்டு சித்திரை 25ஆம் தேதி, ஆங்கில தேதி மே மாதம் 8/5/2026. இன்னைக்கு சுப முகூர்த்த தினம், சப்தமி திதி. இன்றைக்கு நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா திருவோணம். இப்போ பார்த்தீங்கன்னா பொன்மொழிகள் சொல்ல போகிறோம். பொன்மொழிகள் பார்த்தீங்கன்னா, லட்சியம் இருக்கும் இடத்தில் அலட்சியம் இருக்காது. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைய நட்சத்திரம் திருவோணம் பார்க்கும்போது ஜென்ம நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா ரோகிணி, அஸ்தம், திருவோணம், இந்த 3 நட்சத்திரத்தும் ஜென்மகார நட்சத்திரங்கள். ஜென்மகாரன்னு பார்க்கும்போது நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னா, மனக்குழப்பத்துடனும் சோம்பலுடன் ஒரு நிம்மதியில்லாத சுச்சுவேஷன் தான் இருக்கும். இதில் என்னென்ன செய்யலாம் பார்த்தீங்கன்னா, திருமணம் சார்ந்த வேலைகள் செய்யலாம். புதுசாக வேலைக்கு சேர்றது, அப்புறம் பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் கைகூடும். வீடு மனம் வாங்கிறது, அதெல்லாம் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு செய்யறது, ஒரு சொத்தை புதுசாக பார்க்க போகிறது, ஆசையாக சொத்து வாங்கிறது, உயர் பதவிகளை ஏற்கிறது, இதெல்லாம் பண்ணலாம். பரிகார பூஜைகள் செய்யலாம், அன்னதானம் செய்யலாம், கிரக பிரவேசம் செய்யலாம், கோவிலுக்கு போகலாம். முதல்ல வேலைக்கு போகிறது இதில் போகலாம். செய்யக்கூடாது பார்த்தீங்கன்னா, திருமணம் செய்யக்கூடாது, சீமந்தம், வளைகாப்பு, முடி இறக்குதல், காது குத்துதல், எண்ணெய் தேய்த்து குளித்தல், இதெல்லாம் பண்ணக்கூடாது இந்த வேலையில். அடுத்தது பார்த்தீங்கன்னா சம்பத்துதாருன்னு பார்க்கும்போது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திரக்கும் சம்பத்துதாரை தான். அதாவது சம்பத்துனா வருமானம்னு அர்த்தம். வருமானம் சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் தான் சொல்லலாம். பணம் சம்பந்தப்பட்ட வேலைகள், பணத்தை எடுத்து பேங்க்ல போடுறது, ஒரு சேமிப்பு கணக்கு ஓப்பன் பண்ணுறது, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல போட்டு வைக்கிறது, ஒரு புதிய அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பணம் சார்ந்தெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஒரு எஸ்ஐபி போடுறது, புதிய முயற்சிகள் அனைத்தும் கைகூடும். வீடு மனை வாங்கலாம், ஆசையாக சொத்துக்கள் வாங்கலாம். பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் பண்ணலாம். இது அப்போ நம்ம சாதகமாக நடக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா விபத்துதாரின்னு பார்க்கும்போது பரணி, பூரம், பூராடம், 3 நட்சத்திரங்கள் விபத்துதாரை பார்க்கும்போது நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னா, மனக்குழப்பமாக இருக்கும், ஒரு ஸ்டேபிளாக இருக்காது, வீண் அலைச்சல் ஏற்படும். ஒரு விபத்து ஏற்பட்டால் எவ்வளோ ஒரு மனப்பதட்டம், டென்ஷன் இருக்குமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த டென்ஷன் இருக்கும். அதனால நம்ம எங்கே ரெகுலராக செய்கிற ஒர்க்கை செய்யலாம். அதுலேயும்
முன்ஜாக்கிரதையோட யோசிச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணும். வாகனங்களில் போனால் வேகமாக போகக்கூடாது. அன்வான்டான தேவையில்லாத பயணங்கள்லாம் தவிர்க்கணும். நைட்டில் பயணம் செய்யக்கூடாது. சுபகாரியங்களை தவிர்ப்பது நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சேமதாரை. சேமதாரைன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி மகம் மூலம் இந்த 3 நட்சத்திரக்கும் சேமதாரை. சேமதாரைன்னும் போது நம்ம மனநிலை எப்படின்னா நல்ல உடல் ஆரோக்கியமாக இருக்கும், மன நிம்மதியாக இருக்கும். இந்த டைமில் சுபகாரியம் எல்லாத்தையும் செய்யலாம். புதிய முயற்சிகளை அனைத்து கைகூடும். இன்னைக்கு செய்கிற வேலைகளால் பேர் புகழெல்லாம் உண்டாகும். ஒரு தொழில் செய்கிறதோ, ஒரு புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு செய்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரத்யேக தாரை. பிரத்யேக தாரை ஆயிலும் கேட்டை ரேவதி இந்த 3 விஷயம் பிரத்யேக தாரை. பிரத்யேக தாரை நம்ம மனம் எப்படி இருக்குன்னா மன தடுமாற்றம், ஒரு முடிவு எடுக்கல சிக்கல், நம்ம செய்யும் செயல்களில் தடை ஏற்படக்கூடிய வாய்ப்பு, இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ சுபகாரியங்களை அதில் தவிர்த்துட்டு ஆன்மீக பணிகளில் ஈடுபடணும். தியானம் செய்யறது, தெய்வ வழிபாடு, குலதெய்வ கோயிலுக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த டைமில் பண்ணணும். ரெகுலராக செய்கிற வேலை செய்யலாம். இப்போ ஆஃபீஸ் போனால் போய் தான் ஆகணும். இது மாதிரி தெய்வங்கள்லாம் வணங்கிட்டு போனால் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து குறையும். அடுத்தது பார்த்தீங்கன்னா சாதகதாரை. சாதகதாரை என்னும்போது பூசம், அனுஷம், உத்திரட்டாதி இது 3த்துக்கும் சாதகதாரை. சாதகதாரை என்னும்போது நம்ம மனநிலை எடுக்கணும்னா ஒரு சாந்தமான மனம், ஒரு பக்குவப்பட்ட மனமும், ஒரு வேலையை ஒரு எப்படி செய்யலான்ற ஒரு முன் யோசனையோட செய்யக்கூடிய ஒரு பக்குவமான மனம் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பூமி சம்பந்தமான வேலைகள் செய்யலாம். பெண் பார்க்க போகிறது, மாப்பிள்ளை வீடு பார்க்க போகிறது, அரசு வேலைக்கு மனு போடுறது, தேர்வு எழுதுதல், போட்டி தேர்வில் பங்கேறது, போட்டிகளில் பங்கேற்கிறது, அனைத்து காரியமும் வெற்றியாகும். அது மாதிரி தான் சாதகதாரையில் நம்ம மாதிரி விஷயங்கள்லாம் செய்யலாம். நம்ம செய்கிற செயல்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். அதுதான் அதனோட அர்த்தம். அதனால் இது மாதிரி போட்டி தேர்வு இதெல்லாம் வந்து அந்த இது பார்த்து செய்யணும். அந்த நட்சத்திரம் பார்த்து அன்னைக்கு போகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரத்யேக தாரை. சாரி, அடுத்து பார்த்தீங்கன்னா வதைதாரை. வதைதாரைன்னு போகும்போது புனர்பூசம், விசாகம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரக்கும் வதைதாரை. வதைதாரம் போது நம்ம வந்து மனம் எப்படி இருக்குன்னா மன கஷ்டத்தோடு இருப்போம். ஒரு ஏதோ துயர சம்பவம் நடந்த மாதிரி ஒரு மனநிலை இருக்கும். இதில் வந்து அனைத்து சுபகாரியங்களும் தவிர்க்கணும். இதுக்கான நம்ம மனநிலையே சரியா இல்லாதப்போ எப்படி ஒரு சுபகாரியத்தை நம்ம சரியாக செய்ய முடியும்? அதனால் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துடணும். மனதில் இன முடியாத கவலைகள், குழப்பம், ஒரு வேலை செய்யறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்காது. முக்கியமாக இந்த தாரையில் செய்யக்கூடாது. பணம் கொடுக்குறவங்க கண்டிப்பாக செய்யவே கூடாது. கடன் கொடுக்குறதோ கடன் வாங்குறதோ செய்யக்கூடாது. அதான் அதை மெயின். சுபகாரியங்கள் தவிர்க்கிறது நல்லது. அனைத்து சுபகாரியங்களும் தவிர்த்துடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா மைத்திர தாரை. திருவாதிரை, சுவாதி, சதயம் இந்த 3 நட்சத்திரங்களும் மைத்திர தாரை. மைத்திர தாரை என்னும்போது இது வந்து நம்ம ஜென்ம நட்சத்திரத்துக்கு 8வது நட்சத்திரம். 8வது நட்சத்திரம்னா சந்திராசிரம நட்சத்திரம். அப்போ சந்திராசிரமம் போது சந்திரன் தான் மனம். அப்போ வந்து நம்மளோட மனோபலம் குறைஞ்சிருக்கும். இதில் என்னன்னா சுபகாரியங்கள் சம்மந்தப்பட்ட மற்ற வேலைகள்லாம் செய்யலாம். ஒரு திருமணம் பண்ணுறதுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறது, ஒரு சாப்பாட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறது, ஒரு மேலக்காரனுக்கு அட்வான்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரி சுபகாரியம் சம்மந்தப்பட்ட ஒரு பட்டுப்புடவை எடுக்கிறது, நகை எடுக்கிறது, இந்த மாதிரி இது பண்ணலாம் செய்யலாம். இதில் வந்து நம்ம நட்பு வட்டம் பெருகும். இன்பம் தரும் விஷயங்கள் நடக்கும். ஒரு ஃபேமிலியோட ஹோட்டலில் போய் சாப்பிடலாம், கோயிலுக்கு போகலாம்,
இல்லை ஒரு டூர் சின்னதாக ஒரு டூர் பக்கத்தில் இருக்க இடத்துக்கு ஒரு நாள் டூர் காலைல போய்ட்டு சாயந்தரம் வரோம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணலாம். பண்ணால் அது வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு பலன் தரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பரம தாராபலன், மைத்திரதாரு. இன்றைய நட்சத்திர பலன், ராசி பலன். மிருகசிரிசம், சித்திரை, அவிட்டம், இது மூன்றுத்துக்கும் பரம மைத்திரதாரு. பரம மைத்திரதார் போது அனைத்து சுபகாரியங்களுக்கும் உகந்த காரை இது. நீளம் மற்றும் பத்திரப்பதிவு, திருமணம், அப்புறம் நிச்சயதார்த்தம், காது குத்து எல்லாமே செய்யலாம். அதில் புதுசாக அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறாங்க, அது இந்த நாளில் செஞ்சுக்கலாம். புதுசாக மருந்து சாப்பிட்றாங்க, இந்த நாளில் செஞ்சால் அது கொஞ்சம் சரியாக இருக்கும். தொழில் தொடர்பாக வெளியூருக்கு போகிறது, வெளிநாட்டுக்கு போகிறது, புதிய முயற்சிகள், அதெல்லாம் வந்து இந்த பயணங்கள்லாம் வந்து நம்மளுக்கு வந்து நன்மை தரும். நகை வாங்கிறது, அந்த மாதிரி எல்லா விஷயமும் அதில் செய்யலாம். இதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் வருமானம் தரக்கூடிய நட்சத்திரங்கள் எது, அதுக்கான குறியீடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. குறியீடுகள் என்னென்ன குறியீடுகள், அது மாதிரி காரிய வெற்றி ஆகிறதுக்காக ஒரு ஜென்ம நட்சத்திரத்துக்கு சாதகமான நட்சத்திரங்கள் எது, அதுக்கான குறியீடுகள், அதுக்கான கோயில்கள், அப்படிலாம் நான் ஃப்யூச்சரில் வீடியோ போட போகிறோம். அதெல்லாம் இப்போ டீட்டெயில் எடுத்துகிட்டு இருக்கேன். அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா முறைப்படி அதெல்லாம் செஞ்சோம்னா நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் எல்லா செயல்களையும் வெற்றி கிடைக்கும், வருமானங்கள் பெருகும், சொத்து சுகம் கிடைக்கும். அதுக்கான வீடியோலாம் ஃப்யூச்சராக நான் போடுறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இதை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இதை பார்த்து பயன்பெறுங்க. எந்த சந்தேகமாக இருந்தாலும் கமெண்டில் போடுங்க, நான் பதில் சொல்கிறேன். அதே மாதிரி இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.